إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذريته ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات ولعلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وللمجاهدين الذين جاهدوا بأموالهم وأنفسهم في سبيلك حتى أتاهم اليقين اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما وآتنا فهما ويقينا ووعيا وعلما الحمد لله மதிப்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இஸ்லாமிய மார்க்க சட்டங்களில் மிக முக்கியமான ஒன்றாகிய சொத்துரிமை என்ற ஒரு முக்கியமான பகுதியை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் 4 அமர்விலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக ஓராண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை 4 நாட்களிலே முடிக்க வேண்டும் என்றால் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட முடியாது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். உங்களுடைய கவனம் ரொம்ப தேவை. சில விஷயங்கள் இலகுவாக கேட்டால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் அப்படியே கடந்து செல்வோம். எந்த இடத்தில் முக்கியமாக அதிகமாக விளக்க வேண்டியது இருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்திலே அதிக விளக்கங்களை பார்ப்போம். இந்த சொத்துரிமை பாடத்திலே 12 பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கின்றோம். அதில் முதலாவது பாடம் என்ன? இஸ்லாமில் சொத்துரிமை ஓர் அறிமுகம். சொத்துரிமை என்றால் என்ன? கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தீனுன் காமில், இது ஒரு பரிபூரணமான மார்க்கம். வாழ்க்கைக்கு தேவையான பிறப்பிலிருந்து இறப்பு வரை, இறப்பிற்கு பிறகும் உள்ள சட்டதிட்டங்கள் அனைத்துக்கும் வழிகாட்டல்களை தெளிவாக நீதமாக கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம்தான் அல்லாஹுடைய மார்க்கமாகிய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம். எப்படி அகீதா இஸ்லாமிய மார்க்கத்தில் விளக்கப்பட்டிருக்கிறதோ, இபாதா வணக்க வழிபாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளனவோ, அது போன்றுதான் ஹலால் ஹராம், வியாபாரம், தொழில்துறை, கொடுக்கல் வாங்கல், வாடகை, அதுபோன்று திருமணம், திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் தலாக் எப்படி, குலா எப்படி, பிறகு ஒரு மனிதனுடைய சொத்து அவன் இறந்து விட்டால் அந்த சொத்தை எப்படி பங்கிட வேண்டும், அந்த சொத்திலே யாருக்கு உரிமை இருக்கிறது, இப்படியாக அனைத்து விளக்கங்களும் தெளிவாகவும் நீதமாகவும், இந்த 2 ரொம்ப முக்கியம், தெளிவாகவும் நீதமாகவும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு வரையறுத்து திட்டமிட்டு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த தெளிவான நீதமான சட்டங்களில் ஒன்றுதான் இந்த சொத்துரிமை என்ற சட்டம். இதற்கு அரபியிலே வராசத் அல்லது மீராத் என்று சொல்லப்படும். நீங்கள் பார்க்கலாம், தொழுகைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியத்துவம் கொடுத்து தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அதனுடைய ரக்காத்துகள் எத்தனை, அதனுடைய நேரங்கள் எப்போது வரும், எப்போது அந்த நேரம் வெளியேறும், அதுபோன்ற ஜகாத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அவசியமான வலியுறுத்தலான கட்டளை, எந்தெந்த பொருளுக்கு எப்படி என்ற விளக்கங்கள் எல்லாம் குர்ஆனிலே இருக்காது, ஹதீஸிலிருந்து நாம் எடுப்போம். ஆனால் சகோதரிகளே, உலகத்தில் மனிதனுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள், குழப்பங்கள் வருவது பொருளாதாரத்தில் தான். இந்த காசு, பணம், செல்வத்தை வைத்துதான் குடும்பங்களுக்கு இடையிலே பிரச்சனைகள், குழப்பங்கள் வரும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதார சம்பந்தப்பட்ட இந்த காசு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாவற்றையும் குர்ஆனிலேயே தெளிவாக விளக்கி, மாற்று கருத்துக்கு எந்த விதமான இடம்பாடும், மாற்று கருத்துக்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லாமல் அல்லாஹு தஆலா வைத்து விட்டான்.
அந்த அடிப்படையில் இந்த சொத்துரிமை என்பதும் அப்படித்தான். குர்ஆனிலேயே இதற்கு தெளிவான சட்டதிட்டங்கள் வரையறுத்து சொல்லப்பட்டு விட்டன. ஒரு சில விஷயங்கள் ஹதீசுகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் பொதுவாக ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆனிலேயே சொத்துரிமைகளுடைய சட்டதிட்டங்கள் விளக்கப்பட்டு விட்டன. ஐயாமுல் ஜாஹிலியாவிலே என்ன பிரச்சனை இருந்தது? பெண்களை அவர்கள் ஒரு உயிரினமாகவே பார்க்க மாட்டார்கள், ஒரு பொருளாகத்தான் பார்த்து வந்தார்கள். கணவன் இறந்தாலும் சரி, தந்தை இறந்தாலும் சரி, அவளுக்கு எந்த விதமான சொத்துமே இருக்காது. இது ஐயாமுல் ஜாஹிலியாவில் அரபுகளிடத்தில் இருந்த கலாச்சாரம் மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லது மஜூசிகளாக இருக்கட்டும், அவர்களிடத்திலும் இப்படித்தான். பெண்கள் என்பவர்கள் நசுக்கப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் சமுதாயத்தில் எந்த விதமான உரிமையும் மற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம் இஸ்லாம் மீண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட போதுதான் பெண்களுக்கான உரிமைகள் ஒவ்வொன்றும் குர்ஆனிலேயே நேரடியாக வலியுறுத்தி சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையிலே இந்த வராசத் சொத்துரிமை என்பது ஐயாமுல் ஜாஹிலியாவிலே ஆண்களுக்கு மட்டும் என்று இருந்தது. அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம் பெண்களுக்கும் இதிலே பங்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இறந்தவருக்கு நேரடியாக தொடர்பு இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இரத்த உறவோடு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அந்த சொத்திலே பங்கிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நீதமான நேர்மையான ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்து சமுதாயத்தினுடைய பல குழப்பங்களுக்கு அல்லாஹு தஆலா முடிவை அங்கே வைக்கிறான். அதுபோன்று அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்துரிமையை பற்றி சொல்லும் பொழுது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி அநீதி இழைக்கப்படக்கூடாது. இப்ப நவீன கால தத்துவம் என்ன? பெண் உரிமைகள், பெண்களுக்கான மரியாதை என்பதாக பெண்ணியம் பேசிக்கொண்டு இன்று ஆண்களுக்கான உரிமை நசுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்களுக்கான ஹக்குகள் பறிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்கள் மீது அநீதி இழைக்கப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை அப்படி இருக்காது. அல்லாஹுடைய மார்க்கத்தில் யாருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ, யாருக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டுமோ, சமத்துவம் எங்கே பேணப்பட வேண்டுமோ அங்கே சமத்துவம் பேணப்படும், எங்கே நீதம் பேணப்பட வேண்டுமோ அங்கே நீதம் பேணப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவாக நமக்கு விளக்கி சொல்வதை அதாவது சூரா நிசாவுடைய 7வது வசனத்திலே பார்க்கிறோம். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம் 7வது வசனம். லிர்ரிஜாலி நஸீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது. எதிலே பங்கு இருக்கிறது? அவனுடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்திலே. வல் அக்ரபூன், இன்னும் அவனுக்கு நெருக்கமான உறவுகள் விட்டு சென்ற சொத்திலே. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. எதிலே? அவருடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்திலே. வல் அக்ரபூன், இன்னும் நெருக்கமான உறவினர்கள் விட்டு சென்ற சொத்திலே. மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர், அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி. ஒரு இறந்து போறார் ஒருத்தர், வெறும் 10 திர்ஹத்தை விட்டுட்டு போனாலும் அந்த 10 திர்ஹமும் அல்லாஹ்வுடைய சட்டப்படி பங்கு வைக்கப்பட்டே தீர வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டப்படி பங்கு வைக்கப்பட்டே ஆக வேண்டும். அப்போதுதான் நாம் மூமின்கள் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவர்கள். தோனி அல்லாஹ் சொல்கிறான், மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர் நஸீபன் மஃரூதா. இதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரையறுக்கப்பட்ட, முடிவு செய்யப்பட்ட, கணக்கிடப்பட்ட பங்கு. இதுல யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இந்த சில பேர் என்ன செய்யறாங்க? வாரிசுகளுக்கு மத்தியில நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. உருவாக்கி கடைசியில சரி நாங்கெல்லாம் ஒன்னா புரிஞ்சுக்கிட்டோம், இவருக்கு கொடுக்கிறதுக்கு இவருக்கு கொடுக்க வேணாம்னு முடிவு எடுக்கிறதுக்கு என்று நாங்களெல்லாம் ஒன்றாக முடிவு செய்து விட்டோம் என்று அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக அந்த பங்குகளை முடிவு செய்து தங்களுக்குள் பங்கு வைத்துக் கொள்கிறார்கள். கேட்டால் நாங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டோம், திருப்தி அடைஞ்சிட்டோம் சொல்லிட்டு முடியாது. நீங்க திருப்தி அடைவது விட்டு கொடுக்கிறதுக்கு எப்ப? உங்களுடைய வரையறுக்கப்பட்ட பங்கு உங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு
அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய அக்காவுக்கு கொடுக்குறீங்களோ, தங்கச்சி கொடுக்குறீங்களோ, உங்களுடைய அண்ணனுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, தம்பிக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, தாய்க்கு விட்டு கொடுக்குறீங்களோ, தந்தைக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, அது தனி, அது இரண்டாவது. பங்கு வைக்கப்படும் போது அல்லாஹு தஆலா சொல்கிறான் நசீபம் மஃப்ரூதா, இதுதான் பங்கு, இதுதான் முடிவு செய்யப்பட்டது. இப்ப நம்ம பார்க்கிற சமுதாயத்தில் ஒரு மோசமான நிலை. சரி, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு தெளிவுபடுத்துகின்றான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக கொடுமை, பெண்களின் மீது இழைக்கப்பட்டு வந்த சமூக கொடுமை, அதுபோன்று ஆண்கள் யாரிடத்திலே சொத்து இருக்கிறதோ, யாரிடத்திலே ஆதிக்கம் இருக்கிறதோ, யாரிடத்திலே வலிமை இருக்கிறதோ, யாரிடத்திலே அந்த பொறுப்பு இருக்கிறதோ, அவர் அத்தனை சொத்துகளையும் தனக்காக்கி கொண்டு தனக்கு கீழ் உள்ளவர்கள் சொந்த சகோதரர்களுக்கு கூட, சிறு வயதுடைய சகோதரர்களுக்கு கூட அந்த சொத்துக்களை கொடுக்காமல் ஏதோ அவர் விரும்பி போடக்கூடிய ஒரு பிச்சையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா. இந்த ரெண்டு விதமான அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் முடிவு கட்டப்படுகிறது. ஒருத்தர் இறக்குறாரு, இறக்குற அன்னைக்கு அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கும் அதே அந்த சொத்துல அதே பங்கு கிடைக்கும். எந்த பங்கு? அவருடைய மூத்த மகன், உதாரணத்துக்கு அத்தாவுக்கு அவருக்கும் ஒரு 15, 16, 17 வயசு தான் வித்தியாசமா இருக்கு. அத்தா 70 வயசுல மூத்தா போறாருன்னா இந்த மூத்த மகனுக்கு 50 வயசு. அத்தாவோட வியாபாரத்துல, தொழில்துறையில காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இவர் கஷ்டப்பட்டு அந்த தொழிலை இவரும் வளர்த்து வரார். எப்படி இவருக்கு பங்கு கிடைக்குமோ அதே போல பங்கு தனக்கு சகோதரனாக பிறந்த தன்னுடைய தந்தையுடைய பிள்ளை, அது தன்னுடைய அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கட்டும் அல்லது தன்னுடைய தந்தைக்கு இன்னொரு மனைவியின் வயிற்றிலிருந்து பிறக்கட்டும், அதே பங்கை அவர் கொடுத்தால்தான் அவர் தொழுதது தொழுக, இல்லைன்னா குப்பை. அவர் வைத்த நோன்பு நோன்பு, அவர் ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னது உண்மை, இல்லை என்றால் அவர் நஃப்ஸை தான் ரப்பாக ஏற்றுக்கொண்டவர், அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்காதவர், அல்லாஹ்வுடைய ரப்பாக ஏற்றவர் அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ஒரு ஆபத்தான, அதாவது ரொம்ப இப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய, நம்ம எல்லாம் பயப்பட வேண்டிய ஒரு சட்டம். இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு கொடுமைகள், அநியாயங்கள் நடக்கின்றன. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெறும் பள்ளிவாசலில் தொழுகையோடு அல்லது மக்காவில் ஹஜ் செய்வதோடு நிறுத்திவிட்டு இந்த எதை பற்றி அல்லாஹ் தஆலா இவ்வளவு தெளிவாக நஸீபம் மஃப்ரூதா என்று சொல்லி இருக்கின்றானோ, இது புறக்கணிக்கப்படுவது மட்டுமல்ல, அலட்சியம் செய்யப்படுகின்றன, இது எதிர்க்கப்படுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு, அதாவது ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கொடுத்து விட்டது. இந்த சொத்து என்பது ஒருவர் இறந்து விடுவாரே ஆனால் இந்த சொத்து குடும்பத்துக்கான சொத்து, எல்லாருக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. அந்த பங்கை நஸீபம் மஃப்ரூதா அல்லாஹ் சொல்லிய விதத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்திய விதத்தில் தான் செயல்படுத்த வேண்டுமே தவிர நமது நஃப்ஸுக்கோ, கலாச்சாரத்துக்கோ, சமூக அமைப்புகளுக்கோ அல்லது நம்முடைய சமுதாயத்தில் இப்படித்தான் காலம் காலமாக வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்று சொல்வதற்கோ எந்த விதமான இடமும் நாம் கொடுக்க கூடாது. அடுத்து நீங்க சொத்துரிமை பற்றிய வரைவிலக்கணம் மற்றும் அதற்கான காரணங்கள், நிபந்தனைகள். நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்துல இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட பாடத்தை இல்முல் மீராஸ், இல்முல் மீராஸ், இதுல இல்ம் என்ற ஒரு வார்த்தை, அல் மீராஸ். இல்ம் என்றால் பொதுவாக கல்வி, துறை, படிப்பு, ஒரு துறை சம்பந்தப்பட்ட அறிவு. அல் மீராஸ், மீராஸ் என்பது குடும்ப சொத்து, வாரிசுகளுக்கு உரிய சொத்து, குடும்ப சொத்துக்களை பற்றிய அறிவு, குடும்ப சொத்துக்களை பற்றிய படிப்பு. இன்னொரு பெயர் இல்முல் ஃபராயித். அல் ஃபராயித் என்பது ஃபரீதத்துன் உடைய பன்மை ஃபராயித். ஃபரீதத்துன் என்றால் ஒரு குறிப்பிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட கட்டாய கடமைக்கு சொல்லப்படும். ஃபரீதத்துன், உதாரணமா அஸ்ஸலாத்து ஃபரீதத்துன், அஸ்ஸகாத்து ஃபரீதத்துன், அல் ஹஜ்ஜு ஃபரீதத்துன் என்று சொல்வார்கள். அதாவது எதனுடைய
சட்டதிட்டங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாகவோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து நேரடியாக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டு விட்டதோ அவையெல்லாம் ஃபரீதத்துன் என்ற அந்த வார்த்தைக்கு கீழே வரும். இப்ப 5 நேர தொழுகை இருக்கின்றது. இந்த 5 நேர தொழுகை இப்படித்தான் தொழணும், உது செய்யணும், கிபிலாவை முன்னோக்கணும், ஆடை சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் ஹதீஸிலே நமக்கு வரையறுக்கப்பட்டு விட்டது. நீங்க பார்த்திருக்கலாம், உங்க பகுதிகளில் கூட அது அநேகமா உங்களுடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உள்ளவங்க இருந்திருக்கலாம், இப்ப கூட சில பேர் இருக்கிறாங்க. இந்த தரீகான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா 5 நேரம் தொழ மாட்டாங்க. அந்த தொழுகை நேரத்துல சும்மா போய் கை கால் அலும்பிட்டு அப்படி உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஒரு தியானத்துல இருப்பாங்க, தொழுது முடிச்சுட்டு வந்துருவாங்க. இதுல இன்னும் ரொம்ப பேர் இந்த தரிகால முத்துனவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நம்ம வீட்டுல அடுப்பாங்கல்ல உட்கார்ந்து இருப்பாங்க, அல்லது ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க, ஹால்ல உட்கார்ந்து இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே முராக்கபா தியானத்துல இருப்பாங்க. கேட்டீங்கன்னு சொன்னா நாங்க போய் காபத்துலால தொழுது வந்தோம்பாங்க. இதை நம்ப வைக்கிறாங்க அவங்களுக்கு. அப்படியே ஒரு மைண்ட்ல அதை செய்யற மாதிரி செஞ்சுட்டு நாங்க போய் காபத்துலால போய் தொழுதுட்டு விட்டோம், எங்க ரூஹி எங்க உடல்லாம் காபத்துலாக்கு போயிருச்சு. இப்ப நீங்க இங்க நாங்க இங்க பார்த்து அதெல்லாம் வேற. சோ இந்த மாதிரி இஸ்லாமில் இல்லாத ஒரு பைத்தியக்காரத்தனத்தை மக்களுக்கு ஒரு விதமாக மூளை செலவை செய்து நம்ப வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சூஃபிசம் தரிகாங்கிறது. அது போடுங்க, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபரீதத்துன் என்பதற்குரிய விளக்கத்தை சொல்லும் போதுதான் இது சொன்னோம். ஃபரீதத்துன் என்று சொன்னால் வரையறுக்கப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது, இப்படித்தான் என்று தெளிவுபடுத்தப்பட்டது. சோ அந்த அடிப்படையில தந்தைக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, பிள்ளைகளுக்கு எவ்வளவு, ஆண் பிள்ளைக்கு எவ்வளவு, பெண் பிள்ளைக்கு எவ்வளவு, சகோதரனுக்கு எவ்வளவு, சகோதரிக்கு எவ்வளவு, சகோதரர்கள் தாயிலும் தந்தையிலும் ஒன்றுபட்டால் எவ்வளவு, தந்தை வேறுபட்டால் என்ன, தாய் வேறுபட்டால் என்ன, இப்படியாக எல்லா சட்டதிட்டங்களும் நுணுக்கமாக துல்லியமாக வரையறுக்கப்பட்டதால் இந்த துறைக்கு பெயர் இல்முல் ஃபராயித், அதாவது துல்லியமாக வரையறுக்கப்பட்ட சட்டங்களை உடைய கல்வி. அடுத்ததாக இந்த மீராசுரிய பாடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு வார்த்தை தரிகத்துன். அத்தரிகா என்று சொல்வார்கள். அது தரீகா, இது தரிகா, வித்தியாசம். அது வந்து தா ரா யா ஆ, இது தரக்க எத்துருக்கு என்பது. அத்தரிகத்து என்றால் இறந்தவர் தனக்கு பின்னால் விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்தை குறிக்கும். அது அசையக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி, அசையா சொத்தாக இருந்தாலும் சரி. அசையக்கூடிய சொத்து என்றால் கரன்சி, கேஷ் எல்லாமே வரும், தங்கம், வெள்ளி, நகை எல்லாமே வரும். அசையாத சொத்து என்றால் அவர் பேர்ல உள்ள இடங்கள், நிலங்கள், கட்டிடங்கள் எல்லாம் வரும். இப்ப கவனிங்க, அப்ப இல்முல் மீராஸ், குடும்ப சொத்தில் ஒவ்வொரு வாரிசுகளுக்கும், குடும்ப சொத்தில் ஒவ்வொரு வாரிசுக்கும் உரிய பங்குகளை வரையறுக்கும் சட்ட விதிகளை கொண்ட கலை. குடும்ப சொத்தில் ஒவ்வொரு வாரிசுக்கும் உரிய பங்குகளை வரையறுத்து கொடுக்கக்கூடிய சட்டங்களை உள்ளடக்கிய கல்வியை இல்முல் மீராஸ் அல்லது இல்முல் ஃபராயித் என்று சொல்கிறோம். இப்ப இந்த ஒரு வரை விலக்கணத்திலிருந்து, தாரீஃப்னு சொல்லுவாங்க அரபில, தமிழ்ல வரை விலக்கணம், ஆங்கிலத்தில் டெபினேஷன் நேமா சொல்லுவாங்க. இந்த தாரீஃபிலிருந்து 3 விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நல்ல கவனிங்கம்மா, ஒரு விஷயமும் வாழ்க்கைக்கு தேவையானது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எதுவும் அனாவசியமா படிக்கல. 2வது, உங்களுடைய நடைமுறையோட நீங்க இதை ஒத்து பார்க்கணும். நான் இடையில முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். 3 விஷயங்களை இந்த தாரீஃபிலிருந்து நம்ம கவனமா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது இல்முல் மீராஸ் என்றால் என்னவென்று சொன்னோம்? குடும்ப சொத்திலிருந்து ஒவ்வொரு வாரிசுக்கும், குடும்ப சொத்திலிருந்து ஒவ்வொரு வாரிசுக்கும் ஒதுக்கப்பட்ட விலக்கப்பட்ட பங்குகளை யார் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கல்விதான் இந்த இல்முல் மீராஸ், சொத்துரிமை சட்டத்தின் பாடம். சொத்துரிமை சட்டத்தை அறிந்து கொள்ளுதல் என்பது புரியுதா? இப்ப இதுல 3 விஷயங்கள் அப்படியே உள்ளார ஓடி வந்துடும். என்ன விஷயங்கள்? இப்ப பாருங்க, குடும்ப சொத்துன்னு சொல்றோம். அது என்னங்க புதுசா குடும்ப சொத்து? ஆமா, ஒருத்தர் உயிரா இருக்கிற வரைக்கும் சொத்து அவருடையது. ஒருத்தர் உயிரா இருக்கிற வரைக்கும் சொத்து யாருடையது? அவருடையது. அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்கள யாராவது உங்க அத்தா அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது அத்தா என் பங்கை கொடு
அம்மா என் பங்கை கூடி எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அதான் நீ செத்து போயிடு, நீ உயிரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அம்மா நீ செத்து போயிடு, நீ உயிரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி. அல்லாஹ் பாதுகாப்பு. நடக்குதா இல்லையா? நடக்குதுங்களா இல்லையாமா? வயசான தாய் தந்தைகிட்ட போய் சண்டை போடுறாங்க. நல்லா தெரியும் அல்லாஹ் தஆலா எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த 50 வருஷத்துல நான் வாழ்க்கையில பார்த்தது சொல்றேன். என்றைக்கு சொத்துக்களை ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பிரிச்சு கொடுத்தாங்களோ அன்றைக்கே அந்த பெற்றோர் அனாதையாகி விட்டார்கள். ஏதோ கையில காசு இருந்தாங்கன்னா நர்ஸை வச்சு யாராச்சும் உதவியாளர்களை வச்சு வேலைக்காரங்களை வச்சு ஏதோ பொழைச்சு போனாங்க. சொந்த பந்து கிட்டக்கு வரவே வராது. அல்லாஹு தஆலா பாருங்க, ஒரு சட்டத்தை போட்டான்னா அந்த சட்டத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு, இதுல நாங்க ரொம்ப தக்குவதாரி, நாங்க ரொம்ப இபாதத்தாலி, அப்படியாக்கும் இப்படியாக்கலாம் யாரும் பீத்த முடியாதுமா. புரியுதுங்களா? சட்டம்னா சட்டம் தான். அல்லாஹு தஆலா நஃப்ஸுகளை அப்படித்தான் அமைத்திருக்கிறான். அப்படியே உங்களுடைய நஃப்ஸ் பரிசுத்தமா இருந்தாலும் அப்பயும் நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க போடுமே தவிர, நான் அப்படி செய்ய மாட்டேம்மா, நான் பெரிய தக்வாதாரி, நான் பெரிய இல்மாலி, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீ எனக்கு சொத்தை முதல்ல கொடுத்துறதுனால நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்படி நீங்க கவனிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு அது மாற்றமானது. அப்ப குடும்ப சொத்து என்று சொல்லும் பொழுது ஒருவர் மரணித்த பிறகு அவர் விட்டு செல்லக்கூடிய சொத்தாகும். அப்போதுதான் அது குடும்பத்துடைய சொத்தாக ஆகுமே தவிர உயிராக இருக்கின்ற வரை அது அவருக்கு முழுமையாக சொந்தமான சொத்தாகவே இருக்கும். நீங்க உங்க அத்தாவை போய் தடுக்க முடியாது. உங்க அத்தா ஒரு மஸ்ஜித் கட்ட நினைக்கிறாரு, ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு மர்கஸ் கட்ட நினைக்கிறாரு, ஒரு தர்மம் செய்ய நினைக்கிறாரு, தடுக்க முடியாது. எந்த சொத்துன்னு சொல்லி நீங்க தடுக்க முடியாது. அதே போலதான் உங்களுடைய தாய் ஏதாவது தர்மம் செய்ய விரும்புறாங்க, கொடுக்க விரும்புறாங்க, நீங்க போய் அவங்கள தடுக்க முடியாது. எதுவரை அந்த சொத்துக்குரியவர் உயிராக இருப்பாரோ அதுவரை அந்த சொத்து அவருடைய சொத்தாகும். அந்த சொத்தில் முழுமையாக செலவு செய்வதற்கு, தர்மம் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, அவர் ஆரோக்கியமாக இருக்கிற வரை. அவர் மரணப்படுக்கையில படுத்துட்டாரு, அப்ப இருந்து சட்டங்கள் இறுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பயந்துகிட்டு வாரிசு, அதாவது பாருங்க இங்க அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு தடுப்பு வைக்கிறான். சில பேர் என்ன செய்வாங்க, அண்ணன் கவனிக்கல, தம்பி கவனிக்கல, என்னுடைய உறவுகள் கவனிக்கல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு யாருக்குமே சொத்து போக கூடாது, மொத்தமா நான் பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிடறேன், மொத்தமா நான் ஏதாவது ஒரு மதரசாவுக்கு எத்தீம்கானாவுக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்னு இவர் செய்யலாமா? அப்படி இவரை செய்ய விடலாமா இருக்கும்? அவர்கள் செஞ்ச அநியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மறுமையில கூலி தருவான். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் பொதுவாகவே இருக்கணும். வசியத் என்பது இது இந்த மாதிரி சூழ்நிலைக்கு சொல்லப்பட்ட சட்டம் அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமும் தான் இறக்கும் போது தனக்கு நிரந்தரமாக வரக்கூடிய தர்மத்தை விட்டு செல்ல வேண்டும். தன்னுடைய சொத்துல அதிகபட்சமா 3/1 அதுக்குள்ளார எவ்வளவு வேண்டுமானாலும் ஒரு மஸ்ஜிதுக்கோ, ஒரு மர்கஸுக்கோ, ஒரு மதரசாவுக்கோ அல்லது ஒரு நல்ல காரியங்களுக்காகவோ தர்மம் செய்து விட்டு செல்வது என்பது இது ஒரு சுன்னாய். புரியுதுங்க? அவசியம். அப்ப மார்க்க இங்க என்ன செஞ்சிருச்சு, அங்கேயும் ஒரு அளவு வச்சிருச்சு. 3/1 மேல அவர் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்ப 100 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 33 ரூபாய் தான் அவர் செய்யலாம். 33 ரூபாய் 33 காசு அவ்வளவுதான் அவர் கொடுக்க முடியும். அதுக்கு மேல மொத்தமா சேர்த்து நான் பள்ளிவாசல கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இரண்டாவது பாருங்க, அப்ப வாரிசுகளுக்கு பங்கு வைப்பது என்று சொல்லும் பொழுது இறந்தவரின் வாரிசுகள் மிக சரியாக இனம் காணப்பட்டு, அப்ப இறந்தவருக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத முதல்ல கணக்குல எடுக்கணும். இப்ப சில பேர் சட்டம் கேட்டு போன் பண்ணுவாங்க, யாருங்க இருக்கிறீங்க, இறந்துட்டாருங்க, நான் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, நான் இருக்கிறேன், வேற யார் இருக்கிறா, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேற யார் இருக்கா, அத்தா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க, வேற யாரு, யாரும் இல்ல, அப்படியே சைலண்ட் ஆக்கிடுவாங்க. இப்ப இந்த நேரத்துல நீங்க படிப்பீங்க, இறந்தவருக்கு மனைவி மட்டும் இருக்கிறாங்க, இறந்தவருக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, 1 2 3 இருக்காங்க. இப்ப இவர்கள் எல்லாருக்குமே குறிப்பிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட பங்கு போயிடும். மிச்சம் என்ன இருக்குதோ அண்ணனுக்கு தம்பிக்கு போயிடும். ஆனா இந்த காலத்துல கொடுப்பீங்களா நீங்க? மொத்தமாவே மனைவியே எல்லாத்தையும் அமைக்கிடுவாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்காத ஒரு நிலை, அம்மாவும் சேர்ந்து செத்து போனாதான் தன்னுடைய தந்தையுடைய சொத்து கிடைக்குங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்.
நான் ஏன் சில வார்த்தைகளை கடுமையா சொல்றேன்னு சொன்னா சட்டம் அப்படித்தான். இன்னைக்கு உறவுகள் ஏன் பாதிக்கப்படுது? ஒருத்தங்க இறந்து போனவருக்கு மனைவினா பிள்ளைகள் இருந்தா 4/1, பிள்ளைகள் இருந்தா 8/1, பிள்ளைகள் இல்லைன்னா 4/1. அதுதான் அவங்களுக்கு ஹலால். நான் மனைவியாச்சே, இறந்தவருடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நான் தான் பார்த்தேன், கல்யாணம் பண்ணி 40 வருஷம் வாழ்ந்து அவருக்கு நான் அங்க போனேன் இங்க போனேன் எல்லாம் செஞ்சேன், சுத்தனா என்றதான் இருக்கு, என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பிடிக்கி தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாமா? முடியாது. என்னத்த கோடியா இருந்தாலும் சரி அல்லது சிறு துருமா இருந்தாலும் சரி, இறந்த அடுத்த நாள் பங்கு போட்டு ஆக வேண்டும். இந்தப்பா உனக்கு உங்க அத்தா சொத்து இவ்வளவு, இந்தப்பா உனக்கு உங்க அத்தா சொத்து இவ்வளவு, இவ்வளவு விட்டுட்டு போனாரு, இவ்வளவு இருக்குது, எனக்கு ஹலால் முடிஞ்சு. இதை தவிர எந்த ஒன்றையும் தனதாக்கிக் கொள்வதற்கு ஆணுக்கு அனுமதி இல்லை, மனைவி பெண்ணுக்கு அனுமதி இல்லை. இதே போல மனைவி இறந்து போயிடுறாங்க, மனைவிக்கு நிறைய சொத்து இருந்துச்சு, அவங்க அத்தாட்ட வந்துருச்சு, அல்லது அவங்க சம்பாரிச்சிருந்தாங்க, இப்ப என்ன செய்யறது? கணவர் எல்லாத்தையும் புடுங்கிக்கலாமா? கணவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? பிள்ளைகள் இருந்தா 4/1, பிள்ளைகள் இல்லைன்னா பாதி, முடிச்சு, அவ்வளவுதான். மற்றது பிள்ளைகளுக்கு போகும். பிள்ளைகள் இல்லை, அவருடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். இன்னைக்கு யார் கொடுக்கிறா? தன்னுடைய மனைவியுடைய சொத்தை ஃபுல்லாவே முழுசா அமுக்கி கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இருக்குது. அந்த மனைவியுடைய அம்மா அத்தாவுக்கு கூட போக மாட்டேங்குது, அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு போறது கிடையாது. இப்படியான கொடுமைகள் நாம் பார்க்கிறோம். அப்ப அதனால யார் யாரெல்லாம் வாரிசுகள், யார் யாரெல்லாம் இறந்தவங்களுக்கு வாரிசுகள் என்று முற்றிலுமாக தெளிவாக கணக்கெடுக்கப்பட்டாக வேண்டும். இரண்டாவது, குடும்ப சொத்து வாரிசுகள் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் உரிய பங்குகள். அப்ப யாருக்கும் அந்த சொத்தை அதாவது கட்டி காத்ததுனாலயோ அல்லது அந்த சொத்தை பெருக்கினதுனாலயோ வளர்ச்சியடைய செய்ததுனாலயோ அவருக்கு கூடுதல் பங்கு அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் சரி அவருக்கென்று என்ன பங்கு என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பங்கு தான் அவருக்கு போய் சேரும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, மனைவி இருக்காங்க, இப்ப தந்தை இருக்காரு. நான் தான் உன்னை படிக்க வச்சேன், நான் தான் உன்னை பெத்தேன், நான் தான் உன்னை வளர்த்தேன், நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்ப நீ சம்பாதித்த சொத்தெல்லாம் எனக்குன்னு சொல்லி அவரு உரிமை கொண்டாட முடியுமா? அவருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தாருன்னு சொன்னா தந்தைக்கு 6/1 கொடுத்துட்டு மொத்த சொத்தையும் அவர் வாங்கி போயிடுவார். இப்ப தந்தை ரூல் பண்றதுக்கு அனுமதி இருக்குதா? இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப குடும்ப சொத்து வாரிசுகள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய பங்குகள், சொத்துரிமையோடு தொடர்பான நிபந்தனைகள், அதாவது இவங்க வாரிசு ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, அதற்கு ஏதாவது தடை இருக்கா இல்லையா, அதுக்கு தனியா அல் ஹஜ்புன்னு ஒரு பாடம் இருக்கு. இவர் இருந்தா இவருக்கு சொத்து கிடைக்காது, இவர் இல்லைன்னா இவங்களுக்கு சொத்து கிடைக்கும். அந்த மாதிரியான விளக்கங்களை, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இந்த பாடத்துல 3 விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுக்கிறோம். ஒன்று, இறந்தவருடைய சொத்து இருக்கிறது குடும்ப சொத்தாக எப்ப மாறும்? அவர் இறந்ததுக்கு பிறகு, அவர் உயிரா இருக்கிற வரைக்கும் கிடையாது. இறந்ததுக்கு பிறகு அந்த சொத்துல தான் பங்கு போடப்படும். இரண்டாவது, பங்கு யாருக்கு போடப்படும்? அவருடைய வாரிசுகள், யார் யாரெல்லாம் இரத்த உறவுகளை கொண்டு அல்லது சம்மதத்தை கொண்டு அவரோட தொடர்பு பண்றாங்களோ அதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டு அதுல யாருக்கு பங்கு கிடைக்கும், யாரால யாருக்கு பங்கு குறையும், யாரால யாருக்கு பங்கு அறவே இல்லாம போகும், இதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த நிபந்தனைகள், இவருக்கு பங்கு கிடைக்குமா கிடைக்காது, இதெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டுதான் இந்த சொத்துரிமையில பாடங்கள், அதாவது பங்குகள் என்பது பிரிக்கப்படும். அடுத்து பாருங்க, இந்த சொத்துரிமை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஓரளவுக்கு நீங்க படிச்சாலே புரியும் தான், இருந்தாலும் எவ்வளவு ஓரளவுக்கு சீக்கிரமா அதை சொல்லிட்டு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். பொதுவா இது முஸ்லிம் தனியார் சட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா போன்ற நாடுகள்ல, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல முஸ்லிம் பெர்சனல் லான்னு சொல்லிட்டு, அதாவது வணக்க வழிபாடுகள் அல்லாம நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய சொத்துரிமை, தலாக்கு, நிக்காஹ், இது சம்பந்தப்பட்ட சட்டங்கள். இந்த சொத்துரிமை சட்டத்தினுடைய முக்கியத்துவம் நாம் ஒவ்வொருவரும் இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கும் பிரச்சனைகளற்ற சமூக வாழ்க்கைக்கும் இந்த சொத்துரிமை சட்டங்களை நாம் தெரிந்து அமல்படுத்துவது நமக்கு இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன், நம்முடைய மார்க்கம் இந்த சொத்துக்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு விளக்கி கூறியிருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாய மக்கள் பெரும்பாலும் அந்த அடிப்படையில் சொத்துக்களை பங்கு வைப்பது இல்லை.
இஸ்லாமிய சொத்துரிமை சட்டத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் அதன் பாரதூரங்கள் குறித்த மிகச் சரியான அறிவை ஏற்படுத்துவது, அதை பற்றிய விழிப்புணர்வை உண்டு பண்ணுவது, நமது சமூகத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் பிழையான சம்பிரதாயங்களை களைந்தெறிவதற்கும் தூய இஸ்லாமிய நடைமுறைகளை குடும்ப வாழ்க்கையை அமல்படுத்துவதற்கும் வழிகோலும் என்பதில் சந்தேகமில்லை. அதாவது இந்த கல்வியை நம்ம படித்துக் கொள்வதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இஸ்லாமிய சொத்துரிமை சட்டங்களை அமல்படுத்தாததுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டத்தை தெரிந்து அமல்படுத்துவதன் மூலமாக தவிர்த்து விடலாம். அதுபோக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுபோல மாற்று மத கலாச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் நம்ம சமுதாயத்தில் வந்திருக்கு பாருங்க, அவற்றிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் சொத்துரிமை சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கும் பிற மதத்தினுடைய அல்லது செக்குலருடைய சட்டங்களை பின்பற்றுவதற்கும் மிக முக்கியமான காரணம். கவனிக்குமா? இப்ப எத்தனை பேருக்கு இந்த சட்டம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலிம்கள்லயே ரொம்ப குறைவான பேரு தான் இதை படிக்கிறாங்க. பொதுமக்களை பற்றி நம்ம எந்த அளவுக்கு இதுல சொல்ல முடியும்? இரண்டாவது, மஸ்ஜிதுகள்ல இது பற்றி பயான்கள் செய்யப்படுதா, இது பற்றியான பொது பிரச்சாரங்கள் செய்யப்படுதா என்றால் அதுவும் இல்லை அல்லது மிக குறைவு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சொத்துரிமை சட்டத்தினுடைய கல்வியின்மை என்பது நமக்கு மிகப்பெரிய இரண்டு குழப்பங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றன. ஒன்று, செக்குலர் அந்த சட்டங்களை நமக்குள்ளார கொண்டு வந்து அமல்படுத்துறது. இரண்டாவது, அந்த செக்குலர் சட்டம் என்பது ஒரு நீதமா இருக்காது. செக்குலர் சட்டம் என்பது நீதமா இருக்காது. இப்ப அண்ணனுக்கு தம்பிக்கு செக்குலர் சட்டம் பங்கு கொடுக்குமா? பிள்ளைகள் இருக்கும்போது அறவே கொடுக்காது. பொம்பளை பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, பிள்ளைனா முடிஞ்சு போச்சு பிள்ளைக்கு மொத்தமா. அதுவும் மனைவி உயிரா இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கும் கிடைக்காது செக்குலர் சட்டத்தின்படி. அப்படி இருக்குது. அப்ப அதனால பல குழப்பங்கள் சமுதாயத்திலே நம்முடைய சமூகங்களுக்கு இடையில நிகழ்கின்ற அந்த குழப்பங்களையும் நாம் தவிர்த்து கொள்ளலாம். எப்போது இந்த சொத்துரிமை சட்டத்தை தெளிவாக நாம் கற்று அதை செயல்படுத்துவோமே. ஆனால் இந்த கல்வியை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுக்கு ரெண்டு ஹதீசுகளை இமாம்கள் பொதுவாக குறிப்பிடுறாங்க. ரெண்டு ஹதீஸுமே பலவீனமான ஹதீஸ் தான். ஆனா இந்த பாடத்தை பற்றி இமாம்கள் சொல்லும் போது இந்த ரெண்டு ஹதீசுகளையும் அவர்கள் முதன்மையாக கொண்டு வருகின்ற காரணத்தினால நாமும் இந்த இரண்டு ஹதீசுகளை கொண்டு வந்திருக்கிறோம். முதலாவது ஹதீஸ் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபா ஹுரைரா தஅல்லமுல் ஃபராயித வஅல்லிமுஹா ஃபஇன்னஹா நிஸ்ஃபுல் இல்மி வஹுவ யுன்ஸா வஹுவ அவ்வலு ஷைஇன் யுன்ஸஉ மின் உம்மதி. இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தஅல்லமு அல் ஃபராயித் வஅல்லிமுஹா, இந்த சட்டதிட்டங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் இது கல்வியின் பாதியாகும். அதாவது ஒரு கல்வி அல்லாஹ்வோட ஆகிரத்தோட சம்பந்தப்பட்டது, இரண்டாவது நம்முடைய பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்ட இந்த உலக கல்வி. இந்த கல்வி சீக்கிரமாக மறக்கப்பட்டுவிடும். என்னுடைய உம்மத்திலே முதலாவதாக கழட்டப்படக்கூடிய, பிடுங்கப்படக்கூடிய, அதாவது நீக்கப்படக்கூடிய முதல் கல்வியும் இதுதான். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஅல்லமுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹுன் நாஸ், மக்களுக்கு அந்த குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். வதஅல்லமுல் ஃபராயித், ஏதோ உங்க மர்க்கஸ்ல தப்சீர் குர்ஆனையும் கற்றுக் கொடுத்தாங்க, அடுத்து ஃபராயித் இப்ப கற்றுக் கொடுத்துட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். தஅல்லமுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹு, அதை கற்றுக் கொடுங்கள் அன்னாஸ், மக்களுக்கு. வதஅல்லமுல் ஃபராயித், ஃபர்தான இந்த வரையறுக்கப்பட்ட பங்குகளை சட்டதிட்டங்களை இல்முல் ஃபராயிதை கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹா அன்னாஸ், மக்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். வதஅல்லமுல் இல்ம, மார்க்கத்தினுடைய இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹுன் நாஸ், மக்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னிம்ருன் மக்பூதுன், என நானும் உயிர் கைப்பற்றப்படக்கூடிய ஒரு மனிதன் தான். இன்னல் இல்ம சயுக்பத், இந்த கல்வி கண்டிப்பாக கைப்பற்றப்பட்டுவிடும். வதல்ஹருல் ஃபிதன், குழப்பங்கள் உருவாகும். ஹத்தா யக்தலிஃபல் இஸ்னானி ஃபில் ஃபரீதா, இந்த கடமையாக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட பங்குகளிலே இரண்டு பேர் கருத்து வேற்றுமை கொள்வார்கள். லா யஜிதானி மை யஃப்ஸிலு பைனஹுமா, அந்த இருவருக்கும் இடையிலே தீர்ப்பு சொல்லக்கூடியவரை, தெளிவான சட்டம் சொல்லக்கூடியவரை அவர்கள் காண மாட்டார்கள். புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஹதீசுகள் இருந்தும் நம்ம புரியக்கூடிய விஷயங்களை அப்படியே தொகுத்து பார்ப்போம் பாருங்க. இந்த இல்முல் ஃபராயித் என்பது கல்வி அறிவினுடைய பாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பதிலிருந்து இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகிறது. இரண்டாவது என்ன? இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட பாடத்தை
நாமும் கற்குமாறும் நாம் கற்றதற்கு பிறகு அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டி இருக்கிறார்கள். மூன்றாவது, முஸ்லிம் சமூகத்தில் முதலாவதாக மறதிக்கு உள்ளாகும். அதாவது மறதிங்கிறது ஞாபகத்திலிருந்து போறது மட்டுமல்ல, மறதி ஒன்றை செயல்படுத்தாமல் விடுவதும் மறதி, ஒன்றை செயல்படுத்தாமல் கைவிட்டு விடுவதும் மறதி என்று சொல்லப்படும். அரபியில நசிய இன்சா என்பது தரக்க எத்துருக்கு, விட்டு விடுதல். ஒமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் மறக்கக்கூடியவன் அல்ல. குர்ஆன்ல நீங்க பார்த்திருக்கலாம். அதாவது அவன் எதையும் விட்டுவிட மாட்டான், எதுவுமே அவனுக்கு தவறிடாது, மிஸ் ஆயிடாது. அப்ப மிஸ் ஆகிறதுக்கு பெரிய காரணம் மறதியா இருப்பதனால அந்த மறதிங்கிற வார்த்தையே அதுக்கு சொல்லப்படும். அப்ப முஸ்லிம் சமூகத்தின் முதலாவது மறதிக்கு உள்ளாகும் மார்க்க சட்டம் சொத்துரிமை சட்டமாகும். அதாவது முதல்ல இந்த சட்டத்தை தான் மக்கள் கையில விடுவாங்க பாருங்க. அதனால ஒரு தடவை மொரோக்கோ போயிருந்த அல் மக்ரிப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரே பெரிய குழப்பம். அந்த நாட்டு முஃப்தி இவரெல்லாம் காஃபிர்னு ஃபத்வா கொடுத்துட்டாரு. என்ன செஞ்சுட்டாங்க, முஃப்தியை தூக்கிட்டு போயிட்டாங்க. முஃப்தி யாருக்கெல்லாம் காஃபிர்னு ஃபத்வா கொடுத்தாங்க அவங்களெல்லாம் வெளியே விட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? அங்க எந்த அளவுக்கு இஸ்லாமிய நாடு தான், இஸ்லாமிய கிங்டம் தான், எந்த அளவுக்கு அந்த பிரான்சினுடைய ஆதிக்கம் பரவி செக்குலர் இஸ்லாமார் எந்த அளவுக்கு அவங்களுடைய மூளையை செலவு செஞ்சிருச்சுன்னா, பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, பெண்களுக்கும் ஆண்களை போல சமமான பங்கு சொத்துகள் சொல்லிட்டு இதை கட்டாயமாக்கி இந்த சட்டத்தை யாரும் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் பாஸ் பண்றதுக்கு போட்டாங்க. அப்ப அந்த ஒரு முஃப்தி என்ன செய்யாரு, இப்பெல்லாம் சட்டம் கொண்டு வரணும்னு யாரு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் காஃபிர் விட்டார். யார் சொன்னா? மந்திரிகள் சொன்னாங்க. காஃபிர்னு சொன்னது யாரு? முஸ்லிம் சொன்னாரு, முஃப்தி சொன்னாரு. முஃப்தியை தூக்கி உள்ளார போட்டாங்க. இஸ்லாமிய குர்ஆனுடைய ஹதீஸுடைய சட்டத்துக்கு எதிராக சொன்னவங்களை அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப எந்த அளவுக்கு இந்த நிலைமை மாறுது பாருங்க. இந்த சட்டம் எப்போதுமே அப்படிதான். ஒரு சட்டம், இஸ்லாமிய சட்டம், அது கைவிடப்படுமே ஆனால் அதற்கு எதிரான சட்டம் அங்கே வலுக்கட்டாயமாக முஸ்லிம்களின் மீது திணிக்கப்படும். நீங்க இதை எழுதி வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் பொருள். இஸ்லாமிய சட்டங்களில் அல்லாஹ் அனுமதித்த ஒரு முறையான ஒரு சட்டத்தை முஸ்லிம்கள் செய்வதை, பின்பற்றுவதை, எடுத்து நடப்பதை விடுவார்களே ஆனால் அதற்கு எதிரான ஒரு கொடுமையான ஒரு சட்டம், அநியாயமான ஒரு சட்டம் அவர்களின் மீது கண்டிப்பாக திணிக்கப்படும். அடுத்து பாருங்க, இதுவும் அந்த முந்தைய படிப்பினைக்கு அப்படி நெருக்கமானதான். சொத்துரிமை சட்டம் சமூகத்தில் நடைமுறையாகாமல் புறக்கணிக்கப்படும். அடுத்து, சொத்துரிமை பற்றிய அறிவு காலப்போக்கில் மங்கிவிடும். குடும்ப சொத்தை மையமாக கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கூறுபவர்கள் சமூகத்தில் அரிதாகவே காணப்படுவார்கள். அப்ப இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புடைய உண்மை நிலையை நம்முடைய சமுதாயத்தில் நாம் யதார்த்தமாக கண்கூடாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வையும் மறுமையையும் விசுவாசித்த முஸ்லிம் சமூகம் சொத்துரிமையை பற்றிய அறிவை பாதுகாத்து அதன் சட்டங்களை குடும்ப வாழ்க்கையிலே நிலைநாட்டக்கூடிய பொறுப்பை சுமந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்துக்களை எப்படி பங்கு வைக்கணும் அப்படிங்கிற அந்த பங்களிக்கக்கூடிய அந்த ரைட்ஸை அல்லாஹ் வைத்துக் கொண்டான். யாருக்கு கொடுக்கல? ஊர் ஜமாத்துக்கோ, பஞ்சாயத்து தலைவருக்கோ, அல்லது வீட்டில் உள்ள பெரியவருக்கோ, தந்தைக்கோ, பாட்டனுக்கோ அல்லாஹ் கொடுக்கல. அந்த சொத்தை பங்கு வைக்கக்கூடிய ரைட்ஸ், அந்த உரிமை யாருக்குரிய உரிமை? இது அல்லாஹ்வுக்குள்ள உரிமை. அல்லாஹு தஆலா அதை பங்கு வைத்து விட்டான், அதை செய்து விட்டான். அல்லாஹு தஆலா எப்படி அதை பங்கு வச்சிருக்கிறான்? யாருக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில, ஒருவருக்கு ஒரு நேரத்துல கூட போகுமே ஆனால் இன்னொரு நேரத்துல குறையும். நீங்க படிக்கும்போது பாப்பீங்க, ஒருத்தருக்கு ஒரு நேரத்துல குறையும் சொல்லுவீங்க, ஆனா அதே நேரத்துல அவர்களுக்கு இன்னொரு நேரத்துல பாத்தீங்கன்னா கூடும். இப்ப ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, கணவன் இருந்து மனைவிக்கு என்ன கிடைக்குது, 4ல் 1 8ல் 1 சொல்லிட்டு. அதே நேரத்துல பிள்ளைகளிடத்திலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளிடத்திலிருந்து 6ல் 1 கண்டிப்பா கிடைக்கும். தந்தைக்கு கூட சில நேரத்துல அசபா மிச்சம் இருக்கிறத அவர் வாங்கிட்டு போவார். ஆனா தாயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 6ல் 1 அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல தன்னுடைய சகோதரனுடைய சொத்துல அவங்களுக்கு பங்கு இருக்கு. சில நேரங்கள்ல நீங்க வெளிப்படையா பார்க்கும் பொழுது ஒரு வழியிலிருந்து குறைவாக கிடைப்பதை போன்று தெரியலாம், ஆனால் கண்டிப்பாக இன்னொரு வழியில அது அவர்களுக்கு நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து வைக்கப்படும்.
அதே போல ஒருத்தருக்கு ஒரு வழியில நிறைய கிடைச்ச மாதிரி தெரியும், ஆனா இன்னொரு வழியில பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை நீதமாகவும் நேர்மையாகவும் அவனுடைய ஒரு அளவுகளோடு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்ப யார் இந்த குடும்ப சொத்துக்களை நல்லா கவனிக்குமா, அல்லாஹுடைய சட்டத்தின்படி பங்கு வைக்க மறுக்கிறார்களோ, தன்னுடைய சுய விருப்பத்தின்படியோ அல்லது தங்களுடைய சமுதாய மக்கள் உருவாக்கிய அந்த சட்டத்திட்டத்தின்படி பங்கு வைக்கிறார்களோ, அறிஞர்களுடைய கருத்தின்படி இவர்கள் குர்ஆனுடைய சட்டத்தை ஏற்காமல் அல்லது அதில் நீதம் இல்லை, அது எங்களுக்கு ஒத்து வராது என்று கூறி அவர்கள் இந்த சட்டங்களை கொண்டு அவர்கள் உருவாக்கிய சட்டங்களை கொண்டு திருப்தி அடைவார்களே, ஆனால் இது ஒரு ஷிர்க். இது ஒரு ஷிர்க். ஷிர்க்ல 7 வகையான ஷிர்க் இருக்கு. அந்த 7 வகையான ஷிர்க்ல ஒரு ஷிர்க் என்ன? அஷ்ஷிர்கு ஃபில் ஹுக்ம். அஷ்ஷிர்கு ஃபில் ஹுக்ம். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா தௌபாவுடைய வசனத்தை ஓதி காட்டினாங்க. இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம். கிறிஸ்தவர்கள் யூதர்கள் நபிமார்களை பாதிரிகளை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். மஸீஹ் இப்னு மரியமை கிறிஸ்தவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதோ யூதர்கள் நபிய கடவுள்னு சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு சொன்னாங்க. எங்களில் யாருமே பாதிரிகளை கடவுள் என்று சொல்லவில்லையே, எங்களுடைய துறவிகளை நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லையே, குர்ஆன் இப்படி சொல்லி இருக்கிறது, என்ன வழக்கம்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா கேட்டாங்க, ஏன் அதி, அந்த பாதிரிகள், அதாவது பாதிரிகள் அவங்கள உள்ள ஆலிம்கள், ஹலால் என்று சொன்னால் அது தௌராத்தில் இன்ஜீலிலே ஹராமாக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அதை ஹலாலாக்கி கொண்டீர்களா இல்லையா? ஆமா. அல்லாஹு தஆலா தௌராத்திலும் இன்ஜீலிலும் ஒன்றை ஹலாலாக ஆக்கி இருந்தால் உங்களுடைய பாதிரிகள் அதை ஹராமாக்கினால் நீங்கள் அதை ஹராமாக்கி கொண்டீர்களா இல்லையா? ஆமா. அதுதான் நீங்கள் அவர்களை கடவுளாக்கியது. இதுதான் ஷிர்க் ஃபில் ஹுக்ம். ஷிர்க் 7 வகையில இது ஒரு வகை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْكَافِرُونَ. யார் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். அவர்கள் காஃபிர்கள். அப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த குஃப்ருக்கு வகைப்படுத்துறாங்க. குஃப்ருன் தூன குஃப்ரி. ஒரு குஃப்ர் இருக்குது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியாக்கிடும். இன்னொரு குஃப்ர் இருக்கிறது அதுக்கு கீழே, அந்த குஃப்ருடைய வாசல் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும், இஸ்லாமுடைய வட்டத்துக்கு வெளியில வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். அடுத்து ஒரு தப்பு செஞ்சார்னா அப்படியே வெளியே போயிடுவார். ஒரு தப்பு என்ன? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை கொண்டு வரார். இது குஃப்ருன் தூன குஃப்ர். மற்ற இமாம்கள்லாம் வந்தாங்கன்னா நீங்க என்னமாவது செய்யும்பா, இங்க கேளுங்க, கேட்காம போங்க, பேசுங்க, போனோன்னு அல்லான்னு அவங்க பாட்டுக்கு வந்தாங்களா, நல்ல பிள்ளையா அவங்க பார்த்து பயான சொன்னாங்களா போயிடுவாங்க, நல்ல பிள்ளையா போயிடுவாங்க. என்னால அப்படி போக முடியாது. என்னுடைய பாடத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய காதலையும் அந்த பாடம் போய் சேரணும். புரியுதுங்களா? அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் ஒத்துக்குங்க, அதை ஏத்துக்குங்க, அது உங்களுக்கு நன்மையாகும் பின்னாடி இன்ஷா அல்லாஹ். கவனிங்க, எப்போது இவர் அல்லாஹ்வுடைய சட்டம் நீதம் இல்லை அல்லது இந்த சட்டத்தில் எங்களுக்கு திருப்தி இல்லை, இந்த சட்டம் தான் எங்களுக்கு திருப்தியா இருக்கிறது என்று அல்லாஹ் இயற்றிய சட்டத்துக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை சொல்வாரோ அப்ப மொத்தமா காஃபிரா போயிடுவார். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி செயல்படுத்தாம ஒரு சட்டத்தின்படி செயல்படுறாரு. இப்போ குஃப்ருன் தூன குஃப்ரி. இது குஃப்ருக்கு, பெரிய குஃப்ருக்கு கீழே உள்ள குஃப்ரு. புரியுதா? இதே மனிதர் குர்ஆன்ல உள்ள இந்த சட்டம் நம்ம காலத்துக்கு ஒத்துக்காது, நமக்கு இது சரி வராது, அல்லது எங்களுக்கு இதுல திருப்தி இல்ல, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவாரே, ஆனால் இது பெரிய குஃப்ராக ஆகிவிடும், அவரை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றிவிடும். அத்தகையவர்கள் இறந்து விட்டார்களே, ஆனால் முஸ்லிம் உம்மத் அவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது, அவர்களை முஸ்லிம்களுடைய கபர்களிலே அடக்கம் செய்யக்கூடாது. அவ்வளவு பயங்கரமான சட்டம், குஃப்ர் அக்பர்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் உயிராக இருக்கும் போது எப்படி அவருடைய சொத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதோ, அவருடைய சொத்திலே எல்லை மீறுவதை குற்றமாக அநியாயமாக இஸ்லாம் கூறுகிறதோ, அது போலதான் ஒருவர் இறந்து விட்டாலும் அவருடைய சொத்தை அல்லாஹ்வுடைய இந்த தீன் பாதுகாக்கிறது. ஒருவர் இறந்துட்டார்னு சொன்னா அவருடைய சொத்தை அல்லாஹ்வுடைய தீன் பாதுகாக்கிறது.
அந்த சொத்தை அந்த சொத்துக்குரியவர்களிடத்திலே முழுமையாக சேர்க்கின்ற வரை அல்லாஹ்வுடைய இந்த தீன் பொறுப்பேற்றிருக்கிறது. அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறார். புரியுதுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட இந்த சட்டங்களை விலக்கி கொண்டு வரும் பொழுது மொத்தம் 3 வசனங்கள் இருக்குமா குர்ஆன்ல? சொத்துரிமை சம்பந்தப்பட்ட அடிப்படை வசனங்கள் 3. ஒன்று சூரா நிசாவுடைய 11, இரண்டாவது 12. அதுக்கு பிறகு அதே சூரா நிசாவுடைய 176வது வசனம். 3 வசனங்கள்ல குடும்ப சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஹுக்குமுகள் அஹ்காம்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து விடுகிறான். அதுல பாட்டி கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது ஹதீஸுகள்ல உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். புரியுதுங்களா? அப்ப இந்த 176வது வசனத்துல சூரா நிசால கடைசி வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களை சொல்லிட்டு எப்படி விளக்குறான்? இது எதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம்? இந்த இல்மை ஏன் படிக்கணும், இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், படிக்காட்டி என்ன பிரச்சனை, அதுக்காக வேண்டி இந்த பாடத்தை படிக்கிறோம். யுபையினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நீங்கள் வழி தவறி விடாமல் இருப்பதற்காக அல்லாஹு தஆலா சட்டங்களை விவரிக்கிறான். அல்லாஹு தஆலா அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் யாருக்கு என்ன நன்மை, இறந்தவருடைய சொத்திலே யாருக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் யாருடைய இல்முல உள்ளது? அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது. உங்களுக்கு அது தெரியாது. அப்ப அல்லாஹு தஆலா யுபையினுல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விளக்கி தருகிறான். ஏன்? அன் ததில்லு, நீங்கள் வழிகடாமல் இருப்பதற்காக. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வசனத்துல தெளிவா சொல்லிட்டான், நீங்க இந்த அடிப்படையிலே சொத்துக்களை பங்கு வைக்கவில்லை என்றால் கண்டிப்பா வழிகேட்டில் சென்று விடுவீர்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து தவறான வழியிலே நீங்கள் சென்று விடுவீர்கள். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்டதும் இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட கட்டாயமான ஒரு கட்டாயமான பங்கு, கட்டாயமான ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அப்ப அதனாலதான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதுல இருந்து தெரியணும். நம்ம என்ன விஷயம்? இப்ப நம்முடைய உறவுல ஒருத்தங்க இறந்துடுறாங்க. கவனிங்க, நம்ம யாருமே யாருடைய இறப்பையும் ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களாமா? உங்களுடைய தாயோ தந்தையோ எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் மரண படுக்கையில கிடந்து அவதியில இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர் இறந்துட்டா அவருக்கு நல்லதுன்னு கூட நினைக்க கூடாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா. எந்த ஒரு ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மேலே அல்லாஹு தஆலா சிரமப்படுத்த மாட்டான். அவங்களுடைய தரஜாத்துகளை அல்லாஹ் உயர்த்துறதுக்கு வச்சிருப்பான், அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு வச்சிருப்பான். இன்றைக்கு பல பிள்ளைகள்கிட்ட இருந்து நம்ம கேட்கிறோம், எங்க அத்தா மரணப்படுக்கையில சிரமப்படுறாரு, அங்கேயே அசுத்தம் பண்ணிடுறாரு, வைக்கிறாரு, அவர் இறந்துட்டா கூட நல்லதுதான். தன்னுடைய தாய் தந்தையை பத்தி சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மட்டமான சிந்தனை பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறானே, இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. இவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மக்களுக்கு புரியல, எல்லாம் காசுதான் உலகம், பணம் தான் உலகம், அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை தான் உலகம் சொல்லிட்டு அத்தா அம்மாவை மறந்துட்டு கிடக்குறாங்க. எஸ், கரெக்ட். அப்ப எந்த யாருடைய இறப்பையுமே நம்ம, அது அத்தா அம்மா மட்டும் இல்ல, அண்ணன் தம்பியா இருக்கட்டும், நம்முடைய தாய் வழி உறவினர்களா இருக்கட்டும், தந்தை வழி உறவினர்களா இருக்கட்டும், நம்மால் முடிந்த அளவு அவர்களுடைய இறுதி வரை அவர்களுக்கு நாம் கடமை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இறந்துட்டார், அல்லாஹ்வுடைய நாட்டம் இறந்துட்டார். நம்ம இன்ஷால்லா அடுத்த பாடத்துல படிப்போம். இறந்ததுக்கு பிறகு அவருக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அந்த கடமைகளை நம்ம செய்யணும். அது என்னன்னு பார்ப்போம். அந்த கடமைகள்ல 1 by 1 முடிச்சதுக்கு பிறகு கடைசியா வரக்கூடிய கடமை சொத்துக்களை பங்கிடுதல். சொத்துக்களை, இந்த சொத்துக்களை எத்தனை நாள் கழிச்சு பங்கு வைக்கலாம், எத்தனை மாசம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு, சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? இப்பதான் அம்மா இதால உட்கார்ந்து இருக்கிறாங்க, பாப்போமே. இப்பதான் அம்மா இதா முடிச்சிருக்கிறாங்க, பாப்போமே. இப்பதான் அண்ணன் தம்பிகள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு போனாங்க, பாப்போமே. இப்ப எப்படி அத்தா மூத்தாயி ஒரு வருஷம் பாத்தியா கூட ஓதலையே, அதெல்லாம் பாத்துக்கணும்.
என்ன அதெல்லாம் ஓதிடாதீங்க, வருஷ பாத்தியானா ஹஜரத் சொன்னார வருஷ பாத்தியா ஓதுறேன்னு சொல்லிட்டு நடக்கிற சடங்கை சொல்லி காட்டினேன். என்ன இப்படி இருக்குது, நல்லா பாதுகாக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி 3 கடமை இருக்கு. அந்த 3 கடமையை முடிச்ச உடனேயே 4வது கடமை, அது அன்றைக்கும் அடுத்த நாளும் அதை நீங்க செய்தே ஆக வேண்டும். அப்போதுதான் இறந்தவருடைய ஹக்கை நிறைவேற்றினீர்கள். உங்க அத்தாவோ உங்க அம்மாவோ, அல்லாஹ்வுத்தாலா யார் யாருக்கெல்லாம் ஹயாத்தா வச்சிருக்கிறானோ அவங்களுடைய ஹயாத்தை நீடிச்சு கொடுக்கணும். பொதுவா நான் சொல்றேன், இறந்துட்டா அவங்களுக்குள்ள அந்த 3 ஹக்கு இருக்கு, படிப்போம். அதை நிறைவேற்ற உடனேயே அடுத்த நாள்ல இத பங்கு வச்சு முடிச்சாதான் உங்களுடைய தாய் தந்தையுடைய அல்லது உங்களுடைய கணவனுடைய அல்லது உங்களுடைய உறவுடைய ஹக்கை, கடமையை அவர்கள் இறந்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை என்று உங்கள் மீது அல்லாஹ் விதியாக்கியதை நீங்கள் நிறைவேற்றினீர்கள். இல்லை என்றால் நீங்கள் பாவத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு குற்றத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய ஆபத்தானதுமா? புரியுதா மக்களுக்கு? இன்னைக்கு எவ்வளவு டேஞ்சரானது. எல்லாம் தக்பீர் கட்டி அப்படியே தக்வல் போதுமா? சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா இஸ்லாம்ல தொழுகையை மட்டுமா கொடுத்திருக்கிறான்? நான் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறேன், திங்கக்கிழமை நோன்பு போய் உனக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில உள்ளது பொருளாதாரம்னு ஒரு ஹக்கா அல்லாஹ் வச்சிருக்கிறான்ல, சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாம்ல ஹலால் ஹராம் இந்த பொருளாதாரம் என்பது தொழுகைக்கு சமமான சட்டங்கள். அல்லாஹ் சொல்றான்ல, ஃபவைலுல் லில் முஸல்லீன் சொல்றானா இல்லையா? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் சொல்றானா இல்லையா? அதே அல்லாஹ் தஆலா இத சொல்றானா இல்லையா? வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாரு அலன் நாஸி யஸ்தஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன். எப்படி சமமா சொல்றான் பாருங்க. தொழுகையை கவனிக்காதவன் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், மக்களுக்கு பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அவனுக்கும் நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும் சொல்றானா இல்லையாமா? புரியணும். நம்ம இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு, 2 மாதிரியான கூட்டங்களுக்கு இடையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, மொத்தமே இஸ்லாமே வேணான்னு ஒரு கூட்டம் வெளியே போயிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் இஸ்லாம் வேணும், பள்ளிவாசல் வரைக்கும், புர்கா வரைக்கும், தாடி வரைக்கும், தொப்பி வரைக்கும், அதோட முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இஸ்லாமை பத்தி எல்லாம் பேசாதீங்க, ரொம்ப டீப்பா போவாருவான். நல்லா பாதுகாக்கணும். அப்ப சொர்க்கத்துக்கு வெளியிலே நிக்க வேண்டியதுதான். எங்க ரொம்ப டீப்பா போவாது, சொர்க்கத்துக்கு வெளியிலே நிக்க வேண்டியது, ஆராப்ல நிக்க வேண்டியது. அல்லா பாதுகாக்கணும். யா ரஹ்மான். கவனிங்க. சரி, விஷயத்துக்கு வர்றப்ப அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இஸ்லாமிய சட்டத்துறையில இந்த வராசத்து சொத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா நசீபுன் முக்ரஹுன் முஹ்கமுன், அதாவது பலவந்தமான சொத்து. இதுதான் அடுத்து சொல்ல கொஞ்சம் வெளியே தூரமா போயிட்டேன். அதாவது ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஹக்கு வர வேண்டியது இருக்குதுன்னா நீங்க சண்டை போட்டு வாங்கினாது. நீங்க பெரிய தக்குவா ராபியத்துல் பஸ்ரியா இறைஞன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, துன்யா எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் விட்டுட்டு போக கூடாது. எங்க விட்டுட்டு போகணுமோ அங்க விட்டுட்டு போகணும். எங்க அல்லாஹ் கேட்டு வாங்க சொல்லியிருக்கானோ கேட்டு வாங்கணும். நீங்க கேட்டு வாங்கிட்டு அதை தர்மம் பண்ணுங்க. கேட்டு வாங்கிட்டு அதை நீங்க சரக்கா செய்றீங்களோ என்ன செய்றீங்களோ செய்யுங்க. ஆனா நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, வாங்காத வரைக்கும் தான் தக்குவா பேசுவாங்க. அந்த காசு கையில வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதை வச்சு ஒரு நகை வாங்குவோமா, இதை வச்சு ஒரு வீடு வாங்குவோமா, ஒரு பிளானிங் வந்துடும். இதுதான் நமக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய சோதனை. அப்ப இது ஒரு பலவந்தமான நிர்பந்தமான சொத்து, நிர்பந்தமான பிரதிநிதித்துவம். கண்டிப்பா இறந்தவருக்கு நீ இரத்த உறவுகளிலோ அல்லது அவருடைய அந்த நசபு வழியாகவோ அல்லது சிஹர் வழியாகவோ, அல்லது சிஹர்னு சொன்னா அந்த பெண் கொடுத்துருவாங்க கணவன் மனைவி, அந்த உறவுல வந்தா கண்டிப்பா உனக்கு அதில் பங்கு இருக்குமே. ஆனால் அந்த பங்கை நீ என்ன செய்யணும்? கேட்டு பெற வேண்டும். அதற்காக வேண்டி தொடர்ந்து வலியுறுத்தி கேட்கணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள விடவாங்க நம்ம எல்லாம் தக்வாதாரி ஆயிட்டோம். அவங்கள விடவா நம்ம துனியாவை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே அபூபக்கர் எங்க அத்தா சொத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கு யாராவது நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க?
அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபாத்திமா, நபிமார்களுடைய சொத்து பங்கு வைக்கப்படாது. நபிமார்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொத்து எல்லாம் சதகா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்க சொன்னாங்க. அது வரைக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த சட்டம் தெரியாம இருந்துச்சு. அத்தா இறந்து போயிட்டாங்களோ, அவங்களுக்கு ஹைபர்ல கிடைச்ச அந்த நிலங்களும் அது மாதிரி சில அடிமைகள் அது மாதிரி இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் எனக்கு கரெக்டா என்ன பங்கு வைக்கணுமோ கொடுத்துருங்கன்னு சொல்லி யார் கேட்டா போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. அவங்க அதனால கேட்கறது தப்பு இல்லை, புரியுதா? தப்பு இல்லைன்னு மட்டும் விட்டுறாதீங்க, கேட்கறது கட்டாயம் சட்டம். நீங்க கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. எப்போ ஒரு சட்டம் அது முறையாக அங்கே டிமாண்ட் செய்யப்படாமல் இருக்குமோ அப்ப அது விடப்படும். அப்புறம் அப்படியே விடப்பட்டு ஒரு காலத்துல அந்த சட்டமே அந்நியமா போயிடும். இப்ப இருக்கிற மாதிரி. நீங்க இதுக்கு என்ன ஆதாரம்? ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்ன அதே வசனம் தான். 4வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபம் மஃரூதா. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அதாவது எப்படி மனைவிகள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள், ஆண்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள், பெண்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள், அப்படியெல்லாம் சொல்லல. கண்டிப்பா பங்கு இருக்குங்கிறான். ஆணுக்கு பங்கு இருக்கிறது, பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது. இறந்தவர்களுடைய சொத்திலே அந்த சொத்து குறைவாக இருக்கட்டும் கூடுதலாக இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்ற? நசீபம் மஃரூதா. இந்த பங்கு என்பது எப்படிப்பட்ட பங்கு? இது அல்லாஹுவால் விதியாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட பங்கு. இது உனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். உன் சொத்து நீ வாங்கணும், கேட்கணும். கேட்கலன்னா நீ தப்பு, நீ குற்றவாளி. புரியுதுங்களா? நான் போய் ஆக்கிரத்துல போய் வாங்கிக்கிறேன். ஒருத்தர் வந்தாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிரச்சனையை இன்னொருத்தரை கூட்டிட்டு. அப்போ இவர் அப்பாவியா இருக்கிறாரு, அவரு பேசினாரு, வச்சாரு, அது புதுமையினமோ சொன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த அப்பா உன் காசு தான் அல்லது உன் சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிச்சுட்டாங்க. இவர் என்ன செஞ்சாரு? பரவாயில்ல, எனக்கு அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பார்த்துப்பான், ஹஸ்பி அல்லாஹ் அப்படின்னு சொன்னாரு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இந்த பாரு, இந்த அப்பாவித்தனமா இருக்கிறத அல்லாஹ் விரும்புறது இல்ல. அப்பாவித்தனமா இருக்கிறத அல்லாஹ், ஏமாளியா இருக்கிறத அல்லாஹ் விரும்பல. இன்னல்லாஹ் யுஹிப்புல் கைஸ். புத்திசாலித்தனமா இது உன் சொத்துனா சொல்லு, இதுக்குன்னு ஆதாரத்தை கொண்டு வா, சாட்சியை கொண்டு வா, வாதாடு, உன்னுடைய உரிமையை நிலைநிறுத்து. அதை விட்டுட்டு நீ சொன்னதை கேட்டு நான் முடிவு செய்யணும், இல்லைன்னா என் சொத்து தான் இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு போட நான் ஆக்கிரத்துல வாங்கிக்கிறேன், அப்படிதான் நீ விடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதே நியாயமான முறையில, நியாயமா சரியான உண்மையான சாட்சிகளை கொண்டு, உண்மையான ஆதாரங்களை கொண்டு நிரூபித்து பெறுவதற்குண்டான எல்லா வழிகளையும் நீங்க செய்யணும். உங்க பக்கம் சாட்சி கிடைக்கல அல்லது உங்க பக்கம் ஆதாரங்கள் சரியா இல்ல, அப்ப நீதிபதி அவருக்குன்னு சொல்றாருன்னா அது வேற விஷயம். அப்பயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, சில பேர் என்னிடத்தில் வருகிறார்கள், இன்னொருவருடைய சொத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பேச்சு திறமையாலும் ஜோடிக்கப்பட்ட சாட்சிகளாலும் அதை தனக்காக்கிக் கொள்கிறார்கள். நான் அவர்களுக்கு என்று தீர்ப்பளித்து விடுவதால் அது அவர்களுக்கு சொந்தமாகாது. நான் அவர்களுக்கு தீர்ப்பளித்தது நரகத்தின் ஒரு பகுதியைத்தான். புரியுதுங்களா? பொய் சாட்சி சொல்லி பொய் ஆதாரங்களை கொண்டு ஜோடிச்சு இன்னொருத்தருடைய சொத்தை நம்ம பேருக்கு நீதிபதி மூலமா சட்டப்பூர்வமா வாங்கிக்கிட்டாலும் அது அல்லாஹ்வுடைய சட்டத்துல எது கிடைச்சதா இருக்கும்? நரகம் கிடைச்சதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிக்குமா? அதே போல 4வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய், தந்தை, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், அந்த அவங்களுக்குண்டான ஹக்குகளை சொல்லி முடிக்கும் போது ஃபரீதத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரையறுக்கப்பட்ட கட்டாயமான உறுதி செய்யப்பட்ட சட்டங்களாகும். இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் மிக ஞானமுடையவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி ஒரு சட்டத்துல நீங்க அறிவையும் தேட முடியாது, ஞானத்தையும் நீங்கள் தேட முடியாது. இது அல்லாஹ் முடிவு செய்து விட்ட ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப ஃபரீலா என்று சொன்னதிலிருந்து நீங்க அதை வாங்காம போலாமா, கேட்காம போலாமா, விட்டுட்டு போலாம்? என்னமா வாங்கிட்டு விட்டு கொடுங்கன்னு சொன்ன, வாங்கணும்னு நீயத்தை மாத்திராதீங்க, வாங்கிருங்க, உங்க கையில வாங்கிருங்க. வாங்கினதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. புரியுதா? வாங்காம இருக்கக்கூடாது, கேட்காம இருக்கக்கூடாது. நீங்க கேட்கறீங்க, திரும்ப திரும்ப அவங்களுக்கு நினைவு ஊட்டுறீங்க, அவங்க கொடுக்கல, இப்ப அவங்க குற்றவாளி. நீங்க கேட்காமலேயே இருந்து அப்படியே விட்டு விடுவீர்களே ஆனால் நீங்களும் குற்றத்தில் துணை போவீர்கள்.
அவங்க சொத்தை பங்கு வைக்காம இருந்த குற்றத்துக்கு நீங்களும் அவங்களுக்கு துணையாக இருந்து விட்டீர்கள். புரிஞ்சுச்சுங்களா? நீங்க வாங்கிடுங்க, அது கொஞ்சமோ கூடவோ என்ன ஹக்க வாங்கிடுங்க. அவங்க நியாயமா கரெக்டான முறையில் பங்கு வச்சாங்கன்னா, மறைக்காம பங்கு வச்சாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். மறைச்சு பங்கு வைக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாளைக்கு கொண்டு வந்துடும். யார் மோசடி செய்வானோ தான் மோசடி செய்ததோடு மறுமையிலே வருவான். ஒருத்தன் ஆட்டை தூக்கிட்டு வருவான், ஒருத்தன் மாட்டை தூக்கிட்டு வருவான், ஒருத்தன் நிலத்தை தூக்கிட்டு வருவான், ஒருத்தன் என்னென்னத்தை மோசடி பண்ணாலும் எல்லாமே அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே அவருடைய உடலோட ஒட்டிக்கிட்டு வரும். நாளைக்கு மறுமையில் தூக்கி பிச்சு தூக்கி போட்டு பார்ப்பான். புரியுதுங்களா? முடியாது, அவனுடைய உடலோட அப்படியே ஒட்டி இருக்கும். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பொய்யான சாட்சிகளை கொண்டு ஒருத்தனுடைய நிலத்தை அபகரித்துக் கொள்வானோ 7 பூமியிலிருந்து அது அவருடைய கழுத்திலே வளையமாக மாட்டப்பட்ட மறுமையிலே கொண்டு வரப்படுவான். அதாவதுமா எதுக்கு சொல்ல வரோம்னா, வெறும் தொழுதா மட்டும் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சிடாதீங்க, வெறும் நோன்பு வச்சா மட்டும் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம தீன் என்பது இது ஒரு முழுமையான தீன். புரியுதுங்களா? அதுலெல்லாம் சரியா நடக்கிறதுக்கு இந்த தொழுகை நோம்பெல்லாம் நமக்கு தேவை. அதுலெல்லாம் சரியா நடக்கல, இந்த தொழுகை நோம்பெல்லாம் வேஸ்டா போயிட்டே இருக்கும். ஓட்டப்பையில காசு போட்ட மாதிரி. கவனிங்க, நல்ல கவனிங்கம்மா. இப்ப அல் குர்ஆனுடைய சட்டங்களுக்கு ஏற்ப சொத்துக்களை வாரிசுகளுக்கு மத்தியிலே பங்கிடுவது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. அப்ப சுன்னத்துனா என்ன? செய்யலாம் விட அந்த மாதிரியான சுன்னத் அல்ல இது. புரியுதுங்களா? கண்டிப்பா இதை நிறைவேற்றினால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, நிறைவேற்றாமல் விட்டால் குற்றம் இருக்கிறது. பொதுவா சுன்னத்துனா என்ன விளங்கிப்பாங்க? விரும்பினா செஞ்சா நன்மை, செய்யாட்டி தப்பு கிடையாது. முஸ்தஹப்னா அப்படிதான் விளங்கிப்பாங்க. அதே போல முபாஹ்னாலும் ஆகுமானதுன்னு விளங்கிப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது ஃபரீதத்துன் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரையறுக்கப்பட்ட கட்டாய சட்டம் இது. அப்ப அல் குர்ஆன் என்னென்ன ஒழுங்குல எப்படி எப்படி சொல்லி இருக்குதோ அதுக்கு எந்த விதமான மாற்றம் செய்யாமல், புரியுதா, இந்த பங்குகளை நாம் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். 5 நேர தொழுகையில நம்ம 4 ரக்காத்து 2 ரக்காத்து ஆக்குவோமா? சஃபரா இருந்தா ஆக்க முடியும், இல்லைன்னா முடியுமா? முடியாது. அதே போல 3 ரக்காத்து மக்ரிப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு, 4 ரக்காத்து தொழுதுருவோம், நல்ல காரி ஓதுறாரு, அழகா இன்னொரு 2 ரக்காத்து சேர்த்து தொழுவிக்க சொல்லுங்க, முடியுமா? அதே போலதான், அது எப்படி ஃபரீதத்தன் அல்லாஹ் சொல்றானோ அதே போலதான் இந்த பங்குகளையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். புரியுதுங்களா? அதே போல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, நம்முடைய மைண்ட் செட்ல இந்த சொத்துரிமை என்பதை ரொம்பவும் தவறாக நாம் மண்டையில ஏற்றி வச்சிருக்கிறோம். புரியுதா? அதை களையணும் முதல்ல. அப்பதான் அடுத்து நீங்க படிக்கிற பாடமே அதுல முக்கியத்துவமே கொடுப்பீங்க. அப்ப இதுலயே தூங்கிட்டீங்கன்னா அதுல மொத்தமா தூங்கிட போறீங்க. கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான்? கவனிங்க, இந்த சொத்துரிமையை பற்றி ஆரம்பிக்கும் போது, சொத்துரிமையை பற்றி அல்லாஹ் தஆலா முதல்ல நமக்கு சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறான்? யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். அரபில உபதேசம் என்பதற்கு 2-3 வார்த்தைகள் இருக்கு. மௌஇதத்துன், நசீஹத்துன், வசியத்துன். இதுல வசியத்துன் என்பது என்னவென்றால், ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது, மரணத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்க தன்னுடைய வாரிசுகளுக்கு அறிவுரை சொல்றாரு பாருங்க, மரண சாசனம். இத வசியத்துன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு வசியத், இந்த மாதிரியான அறிவுரைக்கு ஏன் வசியத்துன்னு சொல்லப்படுதுன்னா, இது கட்டாயமானது. அதனாலதான் மனித இயற்கையிலேயே மரணத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவருடைய கடைசி ஆசை அதை நிறைவேற்றிடுவோம். ஒரு நாடு கூட தூக்கு தண்டனைகளை ஒருத்தரை போடுறதா இருந்தா அவனுடைய கடைசி ஆசை என்னன்னு கேக்குது. அவனுடைய மரண தருவாயில அவனுடைய நாட்டம் என்ன, ஆசை என்ன, விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு. இப்ப கட்டாயமான உபதேசத்திற்கு எதை எந்த விதமான சமரசமும் இல்லாமல் பின்பற்றி ஆக வேண்டுமோ அத்தகைய அறிவுரைகளுக்கு வசியத்து என்று சொல்லப்படும். புரியுதுங்களா? இப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேட்கிறாங்க, ஔஸினி யா ரசூலல்லாஹ். அங்க எப்படி கேட்கல, இப்னி யா ரசூலல்லாஹ், இன்ஸஹ்னி யா ரசூலல்லாஹ் அப்படி கேட்கல. எப்படி கேட்டாங்க? ஔஸினி யா ரசூலல்லாஹ்,
அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யும்போது ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், ஏன்னு சொன்னா இது கட்டாயமா நீங்க எடுத்து நடக்கணும். விரும்பினால் நீங்கள் எடுத்து நடக்கலாம், இல்லைன்னா பரவாயில்லை விட்டால், அப்படி கிடையாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்துரிமையை பற்றி நமக்கு பேச ஆரம்பிக்கும் போதே, நமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே என்ன வாசகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான்? யூஸீகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கட்டாயமான உபதேசத்தை தருகிறான், கட்டாயமான அறிவுரையை அல்லாஹ் தஆலா தருகிறான். அதே போல இதற்கு அடுத்த வசனம் 12வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்துரிமையை முடிக்கிறான். 11-12 முடிஞ்சிருது. கலாலாவை பற்றி கடைசியில் 176வது வசனத்துல வரும். இந்த 12வது வசனத்துல கணவன், மனைவி, அதுக்கு முன்னாடி பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அழகா 2 வசனத்துல முடிச்சுட்டு, அந்த முடிக்கக்கூடிய 2வது வசனத்துல 12வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இதெல்லாம் வஸிய்யத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய வசியத்தாகும். இதை பத்தி அறிவும் இல்ல, ஒரு உஷாரும் இல்ல, யாராவது மார்க்கம் தெரிஞ்சு கேட்டாலும் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்-மாயிதாவுடைய 47வது வசனம் ஒரு 3 வகையா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். அதுலதான் நம்ம முதல்ல சொன்னது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள் காஃபிர்கள் சொல்லி, அது எப்ப பெரிய குஃப்ராகும் என்பதை நம்ம சொன்னோம். அப்படி இல்லாம ஒருவர் அல்லாஹ் இறக்கிய சட்டம் இப்படி இருக்க அதற்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறார் என்றால் இது எதுல கொண்டு போய் சேர்க்கும்? நேரடியாக ஃபிஸ்க் என்ற பெரும் பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ, யார் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் பெரும் பாவிகளாக இருப்பார்கள். அப்ப யாரு இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களை பின்பற்றவில்லையோ அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறிய பெரும் பாவிகள். அப்ப பாருங்க, குடிக்கிறது இல்ல, பொய் பேசுறது இல்ல, புறம் பேசுறது இல்ல, இன்னும் கெட்ட காரியங்கள் செய்யறது இல்லைன்னு சொல்லி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் எப்படி ஓட்ட விழுந்துட்டு இருக்கு? இந்த விஷயத்துல கண்டிப்பா குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க இறக்காம இருப்பாங்களாமா? சொல்லுங்க. எல்லா இறப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கு இறப்பு இருக்கு. நமக்கு முன்னாடி நம்முடைய உறவுகள் இறந்திருப்பாங்க, கண்டிப்பா இருக்கு. ஆனால் அந்த சொத்துகள் பங்கிடப்பட்டிருக்குதா? சில வீடுகள்ல பார்த்திருக்கிறோம், 4 தலைமுறை வரைக்கும் கூட கிடக்குது. கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சு? ஒன்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பல ஊர்காரங்க இருக்காங்க, அவங்களுடைய சொத்துகள் அவங்க இறந்ததுக்கு பிறகு முறையா வாரிசுக்கு பங்கு வைக்கப்படாததுனால ஒரு தலைமுறை முடிஞ்சு, சரி அடுத்த தலைமுறையிலாவது புத்தி வந்துச்சா, அங்கேயும் ஒழுங்கா பங்கு வைக்காம, சரி அப்பயாவது புத்தி வந்துச்சா, 3வது தலைமுறை. இப்ப அந்த சொத்துலாம் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? காஃபிர்கள்ட்ட இருக்கு. சொத்தினுடைய வாரிசுகள் பிஸ்கீனா கிடக்குறாங்க. அந்த காலத்துல அவங்க ரெண்டலுக்கு விட்டது, அங்க வச்சது பார்த்தது, கண்காணிச்சது, நிர்வகித்தது, அவங்க எல்லாம் சொத்துக்கு உரிமையாளர் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி முஸ்லிம்களுடைய 1 இல்ல 2 இல்ல 100கணக்கான கோடி சொத்துகள் இந்தியால சென்னையில மட்டுமே இருக்கும். சில குறிப்பிட்ட ஊர்காரங்களுடைய சொத்துகள் அவங்களுடைய முன்னோர்கள் வாங்கினாங்க, இறந்ததுக்கு பிறகு முறையா பங்கு வைக்கல. கடைசியில என்ன ஆயிடுச்சு? இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா 4வது தலைமுறை வாரிசுக்கு சொத்து எங்க இருக்குன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. ஆடிட்டர் ஃபேமிலியும் அட்வொகேட் ஃபேமிலியும் அக்கௌண்டன்ட் ஃபேமிலியும் அனுபவிச்சு இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன? இதை ஒரு பிதஅத்துல கொண்டு வரலாமா என்றால் இதுவும் ஒரு பிதஅத். அல்லாஹ் தஆலா ஒரு வழிமுறையை நமக்கு கொடுத்திருக்க அந்த வழிமுறையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தீனிலே வேறு ஒரு வழிமுறையை கொண்டு வந்த குற்றத்திற்கும் ஆளாகுவான். ஏன்னா மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்கினாரோ மா லைஸ மின்ஹு, அதில் இல்லாதது, ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட வேண்டியது. அப்ப அது இபாதத்துல மட்டுமா? எல்லா விஷயங்களையும் தான் அல்லாஹ் சொல்றா, லிஸ்தக்ரி மிஸ்லு ஹல்பில் உன்சையின், ஆணுக்கு 2 பங்குகள் பெண்ணுக்கு 1 பங்குன்னு சொல்லிட்டு, இல்ல 2 பேருக்கும் சமமா கொடுப்போம்னு சொல்றீங்க. தாய்க்கு, அதாவது தாயின்னு சொன்னா நமக்கு
இறந்து போனவங்களை கவனிச்சு அவருடைய மனைவிக்கு குழந்தைகள் இருக்கும்போது 8/1 அல்லாஹ் சொல்றான். நீங்க சொல்றீங்க இல்ல மொத்தமா எங்க அம்மா தான் வச்சிருப்பாங்க, அவங்க இறந்ததுக்கு பிறகுதான் நாங்க பார்ப்போம் அப்படிங்கிறீங்க. புரியுதா இல்லையா? வரம்பு மீறுதல் இல்லையா? மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாததை உள்ளே கொண்டு வருவது. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை உங்களுக்கு தெரியும். வ இய்யாக்குமுல் உமூரல் முஹ்தஸாத் ஃபஇன்ன குல்ல பித்அத்தின் ضلاலா. புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் தான். அது மௌலூத் ஓதுறது, கத்தம் ஓதுறது, ஃபாத்திஹா ஓதுறது, மீலாது கொண்டாடுறது மட்டுமல்ல, இதுவும் வரும் அதுல. புரியுறீங்களா இல்லையா? ஆமா. அடுத்து பாருங்க, இது ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கை. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த அந்நிசால 11:12 இந்த சொத்துக்களை எல்லாம் சொல்றான் பாருங்க. முடிக்கும் போது அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபரீதத்தம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம்னா. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்வார்களோ அப்படிங்கிறான். அப்ப இந்த சட்டத்தை ஏற்காதவர்கள், இந்த சட்டத்தை செயல்படுத்தாதவர்கள் யாருங்கிறான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்த பாவிகள். புரியுதா? அடுத்து பாருங்க, இதே இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறக்கூடியவர்கள்ங்கறான். யார? இந்த சொத்துரிமை சட்டத்தை செயல்படுத்தாதவர்களை. புரிஞ்சுக்குங்க, நான் குர்ஆனை நம்புறோம். எங்க நம்புறீங்க? இதான் சட்டம்னு சொல்லப்பட்டா அதை தூக்கி ஓரமா வைங்கிறீங்க. குர்ஆன் இதுக்கு ரமலான் மாசத்துல ஓதுறதுக்கு மட்டுமா? அதுக்கப்புறம் பட்டு துணியில போட்டு பெட்டியில போட்டு பத்திரமா தூக்கி அல்மாரில வைக்கிறதுக்கா? அதான் என்ன சொன்னா, அவனுடைய சட்டங்களை யார் மீறுகிறார்களோ, அப்ப யாரு இந்த அல்லாஹ் சொல்லிய இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தவில்லையோ அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறியவர்கள். சரி, அவங்களுக்கு என்ன தண்டனை? யுதுகில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவரை அல்லாஹு தஆலா நரகத்திலே நுழைப்பான், நரகத்திலே தள்ளுவான். அதுவும் எப்படி? ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அல்ல, காலிதன் ஃபீஹா, அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பார். அப்ப இந்த மாதிரி இடத்துல நிரந்தரம் வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஐ மக்சன் தவீலன், மிக நீண்ட காலம். அல்லாஹ், சாதாரணமா ஒரு பாவியை அல்லாஹ் தஆலா போட்டு சுத்தப்படுத்திட்டு வெளியே எடுக்கிறான்ல, அந்த மாதிரி இருக்காது இது. இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். வலஹு அஸாபும் முஹீன், அடுத்த வார்த்தை, அவனை இழிவுபடுத்தக்கூடிய தண்டனை அவனுக்கு அங்கே இருக்கும். அடுத்ததாக ஏற்கனவே நம்ம படித்த செய்திதான். யார் இந்த சட்டங்களை வரைமுறைப்படுத்தவில்லையோ, கற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது செயல்படுத்தவில்லையோ, இதன்படி சொத்துக்களை பிரிக்கவில்லையோ அவர்கள் வழிகெட்டவர்கள். அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இதுல. சொத்துரிமையின்படி மார்க்கம் சொன்ன இந்த பங்களிப்பின்படி பங்கு வைக்காமல் விடுவதிலே, அதில் அலட்சியம் செய்வதில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. இது சாதாரணமா டேக் இட் ஈஸி பாலிசி சிம்பிள்னு சொல்லி நீங்க கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. அடுத்து பாருங்க, யார் இந்த இறை கட்டளைகளின்படி பங்குகள் வைக்கிறார்களோ, அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே 13வது வசனத்துல சொல்றான். எப்படி சொல்றான்? تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الانهار خالدين فيها وذلك الفوز العظيم. تلك حدود الله, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ்வுடைய சட்டங்கள். இவையெல்லாம் இந்த முன்னாடி அல்லாஹ் சொல்றான்ல, ஆணுக்கு இத்தனை, பெண்ணுக்கு இத்தனை, அம்மாவுக்கு இவ்வளவு, அத்தாவுக்கு இவ்வளவு, சகோதரனுக்கு இவ்வளவு, கணவனுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இவையெல்லாம் தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ் நிர்ணயித்து விட்ட நிர்ணயமான சட்டங்கள். ஹுதூத், சட்டங்கள் என்பதற்கு அரபில நிறைய வார்த்தை இருக்கும். குர்ஆன் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். கிதாபுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஹத்துன் ஹுதூதுங்கிற வார்த்தை இருக்கு, ஹுக்கும் அஹ்காம்ங்கிற வார்த்தை இருக்குது. புரியுதா? அதே போல கதாவுங்கிற வார்த்தை இருக்குது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன சட்டம் என்ற அந்த பொருளை கொடுப்பதற்காக. ஒவ்வொரு இடத்திலையும் எந்த பொருளை வார்த்தையை பயன்படுத்தணுமோ அந்த வார்த்தையை அல்லாஹ் அங்க பயன்படுத்தி இருப்பான்.
நீங்க அந்த வித்தியாசத்தை குர்ஆன்ல நீங்க பார்க்கும்போது தெரியும். ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா கிதாபுன்னு சொன்னா சட்டத்துக்கு, சில இடத்துல கலிமாத்துன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வ அத்லா. அந்தந்த இடத்துக்கு அந்த அதுல கருத்து ஆழம் அங்க இருக்கும். அந்த சொல்லுதான் அந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய சட்டங்கள் என்று சொல்வதற்கு என்ன சொல்ல பயன்படுத்தி இருக்கிறான்? ஹுதூத். அப்ப ஹுதூத் என்றால் என்ன? ஹத்த யஹுத்து ஹத்தன், ஒரு கோடு போடுறது, அந்த கோடை ஃபைனலா போடுறது, கரெக்டா வரையறுத்து போறது, இவ்வளவுதான், இதுக்கு மேல மீறக்கூடாது, இதோட முடிச்சுக்க வேண்டியது. அப்படிப்பட்ட வரையறுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அளவுகள் முடிவு செய்யப்பட்ட அந்த சட்டங்கள், அதை தாண்டினா பிரச்சனை. சில இடத்துல மீறுறதுன்னு வரும், சில இடத்துல நெருக்கமா போறதுன்னு வரும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னா? தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, இந்த சட்டங்களில் யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாரோ, வ ரசூலஹு, அவருடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களோ. புரிஞ்சுச்சா? இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. சட்டம் சொன்னது யார் இந்த இடத்துல? அல்லாஹ் சொன்ன. இப்ப கீழ்ப்படிந்து நடப்பார்கள், நடப்பவர்கள், நடக்க வேண்டும், நீங்கள் நடங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் யாரையும் சேர்த்து சொல்லுவான்? ரசூலையும் சேர்த்து சொல்றான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிவார்களோன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னதை கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டது மாதிரி. அதுலயே இன்னொன்னு என்ன வந்துருச்சு? வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, நீங்க ரசூலுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தார். அப்ப கீழ்ப்படிதல் என்பதில் பிரிக்க முடியாது. சில அறிவாளிங்க இருக்காங்க, ரொம்ப படிச்சு முத்தி போயிடும், இல்லைன்னா ஒழுங்கா படிக்காம முத்தி போயிடும். ரெண்டு மாதிரி இருக்கு. இப்ப அரிசி இருக்குமா, சோறு சமைக்கிறீங்க, எப்ப எடுப்பீங்க? எவ்வளவு வேகணும்? பொங்கல் மாதிரி வேணுமா? அது கஞ்சியா போயிடும், பொங்கலா போயிடும். பாதியிலே தூக்கிட்டீங்க, என்ன செய்வீங்க? ரெண்டுமே பிரச்சனை. அந்த மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, படிச்சுட்டு குர்ஆனை தூக்கி இப்படி வச்சுட்டு கடைசியில மண்டை, இந்த அறிவு இருக்கா இல்லையா, ஏன் அறிவு, ஏன் சிந்தனை, இப்படியும் போயிடறாங்க. இது மொத்தமா கண்ட கேஸ். இன்னொன்னு இருக்குது, ஒழுங்கா படிக்கிறது இல்ல, பாதியிலே படிச்சுட்டு ஓடி வந்துரு. ரெண்டுமே குழப்பம்தான். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஏதாச்சும் நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், குர்ஆன்ல இருக்கா அப்படிம்பாங்க. என்னமோ பக்தி புத்தி போய் குர்ஆன்ல அப்படியே இவருக்கு நெஞ்சு விசாலமா போய் அப்படியே தக்குவா அப்படியே இறங்கிற மாதிரி குர்ஆன்ல இருக்காது, அண்ணா சொல்லியிருக்காடா அப்படிம்பாங்க. ஹதீஸ்ன்னு சொன்னோன்னே, ஹதீஸ்ல நிறைய குழப்பம் இருக்குங்க அப்படிமா. குழப்பம் அவன் மண்டையில தான் இருக்கு. யார் மண்டையில? அவருடைய மண்டையில தான் குழப்பம் இருக்கு. ஹதீஸ்ல இருக்கு. ஹதீஸா புகாரி முஸ்லிம்ல இருக்கா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி இருப்பான் அப்படிமா. எப்படியோ மார்க்கத்தை விட்டு விலகி போறதுக்கும் மார்க்க சட்டங்களை நிராகரிக்கிறதுக்கும் ஷைத்தான் அவர்களுக்கு வழியை சொல்லித்தரும். புரிஞ்சுங்களா இல்லையா? நம்மை பொறுத்த வரைக்கும், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான், அத்தியுல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க, ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. சஹீஹான ஹதீஸ் எங்க இருக்கோ அங்க நம்ம மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹான ஹதீஸோடு நமக்கு இருக்குமே, ஆனால் அந்த சஹீஹான ஹதீஸ் புகாரில இருந்தாலும் ஏத்துப்போம், இப்னு மாஜால இருந்தாலும் ஏத்துப்போம், முஅஜம் தபரானில இருந்தாலும் ஏத்துப்போம், ஹாக்கிம்ல இருந்தாலும் ஏத்துப்போம். சஹீஹா இல்லாத செய்தியை நாம் நம்ப மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படின்னு சொல்றாங்க அறிஞர்கள். அதுக்கு என்ன தரம் கொடுத்தாங்களோ அந்த தரத்தோட அதை நிப்பாட்டிடும். முடிஞ்சு. புரியுதுங்களா இல்லையா? அப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்? ஒரு சட்டத்தை சொல்லும் போது அது குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. மார்க்கத்துல இருக்கா, ஆதாரம் என்னன்னு கேட்கணும். குர்ஆனுடைய வசனத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஹதீஸ சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களுக்கு ஒன்று, அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறான். இரண்டாவது, சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமானவர்கள்ங்கிறான். மூணாவது, அவர்களுக்கு மகத்தான வெற்றிங்கிறான். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் மேல அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் சொல்றான். அப்ப ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வரும்போது ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் ஆமன்னா வ ஸல்லம்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வதுதான் மூமின்களுக்கு அழகு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ்
இப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களையும் அதே போல சில அடிப்படைகளையும் இந்த கல்வியையே நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.